கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின். ஓகே, ஹீமோகுளோபின் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உடம்புல வந்து வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், இந்த மாதிரி நிறைய அணுக்கள் இருக்கிறதுல சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் தான் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் அப்படின்றது அதோட முக்கியமான வேலைன்னா நம்ம பாடி ஃபுல்லாவே ஆக்சிஜனை எடுத்து கொண்டு போறது. இப்போ நார்மலா ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் சுகர் ஒரு காமன் அளவை விட கம்மியா இருக்குது. இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அல்லது சர்க்கரை நோயாளி இருக்காங்க, அவங்களுக்கு சுகரோட அளவு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த சுகர் வேல்யூஸ் எல்லாமே இந்த ஹீமோகுளோபின்ல ரெக்கார்ட் ஆகுது. இந்த ஹீமோகுளோபினை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதோட ஹிஸ்டரி எல்லாமே தெரிஞ்சிருது. நம்ம பாடியில ஹீமோகுளோபின்ல சுகர் ரெக்கார்ட் ஆகிறதுனால இந்த கான்செப்டை பயன்படுத்தி ஒரு டெஸ்ட் நம்ம வந்து இப்போ பண்றோம். லேட்டஸ்டா இப்போ வந்து பிளட் சுகர் இருக்குதா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கும் இந்த டெஸ்ட் தான் பயன்படுது. 3 மாதங்களுக்கான ஆவரேஜ் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டெஸ்ட்டுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னா கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படின்னு பேர். சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது நம்ம பாடியில நிறைய ஹீமோகுளோபின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹீமோகுளோபினும் அதோட ஆயுட்காலம் அப்படி சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 3 மாதங்கள். 3 மந்த்ஸ்ல இருந்து, அதாவது 90 டேஸ்ல இருந்து 120 டேஸ் வரைக்கும் அது உயிர் வாழும். 3 மாதங்கள் அல்லது 3 மந்த்ஸ் வந்து அது லைவா ஆக்டிவா இருக்கும். இதுக்கும் பிளட் சுகருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா இருக்குது. அதாவது நம்ம பாடியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அது லைவா இருக்கும். அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிளட் சுகர் அளவு எல்லாமே அதே ஹீமோகுளோபின்ல ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஒரு நபர் இருக்காங்க, அவங்க டயபெட்டிக் தான், ஏற்கனவே அவங்க சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, ஒரு குறிப்பிட்ட நாள் செக் பண்ண போறாரு. அதுக்கு முந்தின நாள் சாப்பிடல, சுகர் எதுவுமே சாப்பிடல. அன்னைக்கு காலையிலுமே ஃபாஸ்டிங்ல போய் செக் பண்றாரு. பார்க்கும்போது ஒரு நார்மல் வேல்யூ காமிக்குது அப்படின்னா ஓகே, நம்ம சுகர்லாம் சரியா போச்சு, நம்ம கியூர் ஆயிட்டோம் அப்படின்னு வந்து துள்ளி குதிக்க எல்லாம் முடியாது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் அவங்களுக்கு சப்போஸ் செக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து 250 இருந்திருக்கும். இன்னொரு நாள் பார்த்தா வந்து 400 கூட இருந்திருக்கலாம். அப்போ ரியலான பிளட் சுகரோட அளவு நமக்கு வந்து தெரியாம போறதுக்கான வாய்ப்பு வழக்கமா உண்டு. பொதுவாக நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம யாருமே நல்ல சுகர் நிறைய காமிக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். அதனால பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரொம்ப காமனாக நார்மல் டயட் எடுத்துட்டு எந்த விதமான எக்ஸசிவ் ஸ்வீட்டோ அல்லது அதிகமான கார்போஹைட்ரேட் பொருட்களோ சாப்பிடாம அப்படியே ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணிட்டு 5ஆவது நாள் போய் சுகர் எடுப்பாங்க. டெஸ்ட் பண்ணும்போது நார்மல் ரீடிங் காமிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, ஓகே, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ஈவினிங் இருந்தே பார்ட்டி ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. இது ஃபேக்ட். அதனால நமக்கு ஒரு ரிலையபிளான ஒரு டெஸ்ட் அவசியம், நம்பகரமான ஒரு டெஸ்ட் அவசியம். எவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்ல நம்ம இருந்தாலும் இந்த 3 மந்த்ஸ் அப்படின்ற ஒரு 3 மாத காலத்துக்குள்ளால பல நாட்கள் பல விதமாக நம்ம சாப்பிட்ருப்போம், பல விதமான ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்போம், பல விதமான சுச்சுவேஷன்ல இருந்திருப்போம். ஸோ ரியலான பிளட் சுகரோட கன்ஃபர்மேஷன் நமக்கு அறியணும் அப்படின்னா இந்த HbA1c அல்லது கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் அல்லது 3 மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் அப்படின்ற அந்த டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். HbA1c அப்படின்ற டெஸ்ட் நார்மல் அப்படின்னா 6க்கு கீழே இருக்கணும். அதாவது 6க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள், பாதிப்புகள் அப்படின்றது எல்லாமே ஒண்ணுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுலயும் குறிப்பா 5.7க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் கிடையாது அப்படின்னு உறுதியா சொல்லிடுவாங்க. 6க்கும் 7க்கும் இடையில இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்க டயபெட்டிக் தான், பட் கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். சப்போஸ் 7க்கு மேல 8க்கு உள்ளாடி இருக்குது அப்படின்னா அவங்க அந்த சுகரை
புவராக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூ ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இப்போ 8க்கு மேலே போகுது, 9க்கு மேலே போகுது அப்படின்னு போகும்போது இது கண்ட்ரோலே இல்லை அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணிட முடியும். ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட நாட்கள்லையுமே இருக்கக்கூடிய அந்த ரீடிங்கை ஒரு கன்ஃபார்ம் ரிசல்ட்டாக எடுத்துக்காம இந்த டெஸ்ட் தான் இப்போ வேர்ல்டு லெவலில் ஒரு முக்கியமான டயக்னோஸ்டிக் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த டெஸ்ட்டு எதுக்காக, இதோட கான்செப்ட் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். அதனால இந்த HbA1c டெஸ்ட்டை கண்டிப்பாக முக்கியமான ஒரு ஆத்தென்டிக் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை வந்து செக் பண்ணணும். இது வந்து எல்லா லேப்லையுமே இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லேபுக்கும் சின்ன சின்ன அந்த ப்ரைஸிங் ரேஞ்ச் வித்தியாசம் இருக்கும். அரௌண்ட் 500 rupees இந்த டெஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு இந்தியாவில் பண்ண முடியுது. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.